இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோடனே இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில நம்ம கொண்டு வந்த செயின்ட் கோபேன் கம்பெனியில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா ஒரு வார காலமாகவே காவிரி விஷயங்கிறது பெரிய பேசுமுள்ளா இருக்கிறது. குறிப்பா டி.கே. சிவகுமார் கூட ஸ்டாலின் சொல்றதை கேட்டு ஒர்க் பண்றாருன்னு நிர்மல்குமார் பேசியது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு உதயநிதி தலைமையில தஞ்சாவூர்ல பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அதுல பல்வேறு சர்ச்சைகள் பேசும்போது இருந்தாலும் கூட குறிப்பா இந்த விஷயத்தை பொறுத்தவரை இன்னும் கூட இந்த நிமிடம் கூட வாய் திறக்கவில்லை சிஎம் விஜய்ங்கிறது கன்ஃபார்ம். இதற்கிடையே பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு காஞ்சிபுரத்துக்கு ஆய்வு போயிட்டு இருக்கார். அந்த ஆய்வு முடிவில் என்ன ஆய்வு செய்தாங்கிற விவரமும் தெரியவில்லை. குறிப்பாக இது எல்லாமே செய்தி, அதாவது ஒரு பாட்டோட அந்த கட்சி பாட்டையும் போட்டு எல்லா மீடியாக்களும் புறப்பகண்ட மாதிரி அதை கொண்டு போயிட்டே தவிர ஆனா நடப்பது என்ன, செயல்பாடு என்னங்கிறது ஒரு குழப்பான சூழல் இருக்கிறது. முதற்கட்டமா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? முற்றிலுமாக செயலிழந்து போயிருக்கிற ஒரு அரசாக தமிழ்நாடு அரசு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரை தமிழ்நாடு அரசு என்பது ஒரு செயல்பாடு இல்லாத செயலிழந்து போயிருக்கிற, முடங்கி போயிருக்கிற அரசாகத்தான். குறிப்பாக இன்றைக்கு தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் குறித்து நீங்கள் சொன்ன காரணத்தால் ஒரு செய்தி. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய காவிரி நீர் இன்றைக்கு என்ன தேதி ஆகியிருக்கிறது? ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆகியிருக்கிறது. ஏறக்குறைய 2 மாதங்களை நெருங்க போகிறது இந்த காவிரி நீர் திறப்பு குறித்த விவகாரம். 2 மாதங்களாக விவசாயிகளுடைய நிலைமை என்ன? ஆய்வுக்கெல்லாம் மேற்கொண்டு வருகிறார் இல்லையா, ஆய்வுகளை எல்லாம். அப்போ நீங்க ஏன் இன்னும் காவிரி தீரத்தினுடைய விவசாயிகளை சந்தித்து ஆய்வு மேற்கொள்ளல, அவர்களுடைய குறைகளை கேட்கல? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போயிருக்கிறது. ஏன் இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தது தமிழ்நாடு அரசு? டி.கே. சிவகுமார் எங்களுடைய மாநிலத்துக்கு வராதீர்கள் என்று திருப்பி அனுப்புவதற்கான ஒரு சூழலை உருவாக்கியதற்கு பிறகு, உங்களை முகத்தில் அறைந்தார் போல் பேசியதற்கு பிறகு இப்ப நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும்னு முடிவெடுக்கிறீங்க. ஏன் காவேரி விவகாரத்துல விவசாயிகளுடைய நலன் குறித்து சிந்தித்து, விவசாயிகளுடைய நிலை குறித்து அறிந்து நீங்க இந்த முடிவை எடுத்திருக்கணும் இல்லையா? அன்றைக்கு நீங்க இந்த முடிவை எடுக்கல. அந்த முடிவை நீங்க அப்ப எடுக்காம இப்ப உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார் சிவகுமார் என்றவுடன் உங்களுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறீர்கள். காவிரி விவசாயிகளினுடைய குறையை தீர்ப்பதற்காக, காவிரி நீரை பெற்றுத் தருவதற்காக நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகல. நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனதற்கான பிரதான காரணம் டி.கே. சிவகுமார் உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார். எனவே நீதிமன்றத்தில் அவருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்று போகிறீர்கள். ஆனால் இதெல்லாம் காவிரி நீரை பெற்றுத் தருவதற்கான தீர்ப்பான்னு கேட்டா இல்ல. உச்ச நீதிமன்றத்துல கூட நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப ஏன் 5 ஆண்டுகளாக கொடுத்த தண்ணீர் இப்ப கொடுக்கப்படவில்லைன்னு கேள்வி எழுப்புறீங்க. அப்போ உங்க பிரச்சனை ஏன் தண்ணீர் திறக்கப்படுதுன்றது இல்ல, திமுக ஆட்சியில ஏன் தண்ணீர் திறக்கப்பட்டதுன்றதுதான். அப்போ திமுக ஆட்சியில் தண்ணீர் திறக்கப்பட்டது என்று சொன்னால் அன்றைக்கு தெம்புள்ள திராணியுள்ள முதலமைச்சராக தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் இருந்தார். இன்றைக்கு நீங்கள் முதுகெலும்பில்லாத முதலமைச்சராக இருக்கிறீர்கள். குறைந்தபட்சம் உங்களுடைய செயல்பாடை டி.கே. சிவகுமார் பாப்பார்ல. ஏன்னா நீங்க காங்கிரஸுக்கு அலைன்ஸ் பார்ட்டியா இருக்கும்போது உங்களுடைய செயல்பாடு என்னன்னு இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா 2 அமைச்சர்களை வேற வச்சிருக்கீங்க. அவங்க எல்லாம் தகவல் சொல்ல மாட்டாங்களா காங்கிரஸ் கட்சியில? இது ஒரு டம்மி பீஸுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க அந்த மாநிலத்தினுடைய நலனை பாத்துக்கங்க. நேற்றுக்கு கூட சாயங்காலம் டி.கே. சிவகுமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது அல்ல எங்களுடைய நோக்கம். அவர் சொன்ன கருத்து நேற்று பிரதான ஊடகங்கள் எல்லாம் இதுதான் செய்தி. தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அல்ல எங்களுடைய நோக்கம். கர்நாடகத்தினுடைய அனைத்து கட்சிகள், விவசாயிகள் என்ன குரலை ஒலிக்கிறார்களோ அந்த குரலுக்கு ஏற்ப கர்நாடக அரசு செயல்படும். அவர்களுக்கு எந்த விதமான சங்கட்டத்தையும் நாங்க உருவாக்க மாட்டோம் அப்படின்னு நேற்றைக்கு அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப தமிழ்நாடு நலன் குறித்து என்பதை தாண்டி நீங்க உரிமையை மறுக்கிற வேலையை ஒரு முதலமைச்சர் செய்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்த முதலமைச்சர் வாய் திறந்திருக்காரா? ஏன் வர வேணாம்னு சொன்னார்? ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி சார் வர வேண்டாம்னு சொல்லலாம் அவரு? அதுவும் கூட்டணி கட்சியில இருந்து கொண்டு இங்க இருக்கிற அமைச்சர்கள் வாய் திறந்தாங்களா? அதுக்கு ராஜேஷ்குமார் பேசினாரா? விஸ்வநாதன் பேசினாரா? இல்ல மாணிக்கம் தாகூர் பேசினாரா? ஏன் பேசல அவங்க? எப்படி சார் சொல்ல முடியும்? மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, ராகுல் காந்தி வந்தாரு, தண்ணி வந்துருச்சு, மழை வந்ததுனால தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன் டி.கே. சிவகுமார் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை வர வேண்டாம் என்று சொன்னார்? வந்தால் இங்க அசாதாரண சூழல் நிலவுதுன்னா த்ரெட்டன் பண்றாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை. இது 7.5 கோடி தமிழருக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிற
அச்சுறுத்தலாக நான் பார்க்கிறேன். 7.5 கோடி தமிழர்களை அவமதித்ததாக நான் பார்க்கிறேன். நீங்க ஒரு முதலமைச்சரை அவமானப்படுத்தல, ஒரு கட்சியினுடைய தலைவர் அவமானப்படுத்தல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக இருப்பவரை நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு. தாவேக்காரனுக்கு எவனுக்காவது அந்த உணர்வு இருக்கா? அரசுக்கு முதல்ல அந்த உணர்வு இருக்கா? அமைச்சர் பெருமக்களுக்கு அந்த உணர்வு இருக்கா? அமைச்சர்கள் யாராவது ஒரு முறையாவது, ஒரு தடவையாவது வலிமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா வலிமையான கண்டனத்தை யாருமே பதிவு செய்யல. காவிரி நீர் குறித்து கேள்வி எழுப்புனா அமைச்சர் என்ன செய்யறாருன்னா, அந்த பொறுப்பு அமைச்சர், அந்த துறைக்கு யார் அமைச்சரா இருக்கிறாரோ புஷி ஆனந்த் சிரிச்சுக்கிட்டே ஓடுறாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்காம வாய் திறக்க மாட்டேன்றாரு, பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை கேட்டா இங்க இருக்கிற ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு அவசரமா இதுக்கு போக வேண்டியிருந்தது, டாய்லெட் போக வேண்டியிருந்தது, அதனால போயிட்டாரு. என்ன சார் பதில் இதெல்லாம்? என்ன மாதிரியான பதில் இது? அவருக்கு கழிவறைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால போயிட்டாருன்னா பத்திரிகையாளர்களை நெல்லுங்க, நான் கழிவறைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு சந்திக்க வேண்டியதானே? அது என்ன போயிட்டு திரும்பி வரவே முடியாத அளவுக்கு என்ன யமலோகமா அது? போனா திரும்பி வர முடியாதுன்னு சொல்றதுக்கு. அப்போ திட்டமிட்டு இந்த காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எங்கள் காவிரி தீரத்துக்கு துரோகத்தை செய்திருக்கு. துரோகத்தை செய்தது மட்டுமல்லாம ஒரு செயல்படாத முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிற விஜய் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த விவகாரம்னு இல்ல, எந்த விவகாரம் குறித்தும் அவர் பேசுவதில்லை, எந்த விவகாரம் குறித்தும் அவர் வாய் திறப்பதில்லை. ஆய்வெல்லாம் ரீல்ஸ். அதான் இன்னைக்கு எங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தமீமுல் அன்சாரி ரொம்ப அழகா பேசினாரு. ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, வாங்க எங்க காவிரி டெல்டா பகுதிக்கு வாங்க, எங்க தஞ்சை மண்டலத்தினுடைய விவசாயிகளை சந்திங்க, பாலைவனமாகி போயிருக்கிற எங்களுடைய நிலங்களை பாருங்க, இங்க பார்த்து ஆய்வுகளை மேற்கொண்டு ரீல்ஸ் போடுங்கன்னு சொன்னாரு. இதை விட எப்படி ஒரு தலைவருக்கு எடுத்து சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் இன்றைக்கு அதை பதிவு செய்திருக்கிறார்னு சொன்னா ஒட்டுமொத்த காவிரி தீரத்தினுடைய குரலை அவர் பதிவு செய்திருக்கிறார், ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளுடைய குரலை அவர் பதிவு செய்திருக்கிறார் தான் நான் பாக்குறேன். இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது கூட நெருக்கடி தாழாமல் பதில் சொல்வதற்காக தொடுக்கப்பட்ட வழக்கு தானே தவிர காவிரி உரிமையை பெறுவதற்கான வழக்கு அல்ல. சார், வினாடிக்கு 3500 கன அடியே தண்ணீர் திறந்து விடணும்னு சொல்லி டெல்லியில் நடந்த கூட்டத்துல முடிவெடுத்தாங்களா இல்லையா? முடிவெடுத்தான் நாளாச்சு, ஒரு வாரம் ஆச்சு இல்ல? அந்த முடிவுக்கு கர்நாடகம் கட்டுப்படல. இந்த ஒரு வாரமா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செஞ்சார்? ஏன் டி.கே. சிவகுமார் என்ன செய்யறாருன்னு கேட்கல. டெல்லியில ஒன்றிய அரசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்தியாவுக்குள்ளதான் சார் தமிழ்நாடு இருக்கு, இந்தியாவுக்குள்ளதானே தமிழ்நாடு இருக்கு. நதிநீரை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கா இல்லையா? ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்குல்ல, காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு அரசுதல்ல ஏற்றி இருக்கிறோம்ல. அப்போ தீர்ப்பை மதிக்க மாட்டோம், சட்டத்தை மதிக்க மாட்டோம், கடைமடையில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் நதிநீரை பகிர்ந்து கொள்கிற கூடுதல் உரிமைன்றது உலக நியதி. அந்த நியதியை காலில் போட்டு மிதித்து விட்டு கர்நாடகக்காரன் செயல்படுவான். டி.கே. சிவகுமார் மிரட்டுவாரு, எதுக்குமே வாய் திறக்க மாட்டாருன்னா விஜய் எதற்காக முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார்? எதற்கு உங்களுக்கு அரசு? எதற்கு உங்களுக்கு தலைமைச் செயலகம்? எதற்கு அமைச்சர் பெருமக்கள்? அப்போ முற்றிலுமாக ஒரு செயல்பாடற்ற அரசாக இந்த அரசு இருக்கு. உண்மையிலேயே காவிரி டெல்டா விவசாயிகளுடைய வழி தெரியாத அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இது டிபேட்டாக, இது பேசு பொருளாக மாறாம, குறிப்பா இன்னைக்கு கூட உதயநிதி பேச கூட பாத்தீங்கன்னாக்க திருசா சம்பந்தமான ஒரு சர்ச்சை கூடத்துல எழுதுது. அது அதை தாண்டி வரும். ஆனா நான் பேசுறது காவிரி தண்ணீர் பேசுற விஷயத்த திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன், திருசா பத்தி பேசிட்டாரு அப்படின்னு ஒரு திரும்ப திமுக முதல்ல பார்த்தா நிர்மல்குமார் கலைஞரை பத்தி பேசி அவரது காரணம்னாங்க. இப்ப உதயநிதி திருசா பத்தி பேசிட்டாரு அப்படின்னு முழுக்க ஒரு அனைத்து கட்சி கூட்டாட்டம் பரவாயில்ல. ஆனா திமுக காரணம் உதயநிதி திருசா பத்தி பேசிட்டாங்க பேசும்போது இப்ப மீடியாவுக்கு இப்ப பேசும்போது மாதிரி இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்குது? இல்ல, இது ஒரு அருவருப்பான அரசியல் சார். என்னுடைய தகுதிக்கு நான் இதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்வாதார பிரச்சனைக்காக ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? நேற்றைக்கு நிர்மல்குமார் ஒரு செய்தியை சொல்றாரு, ஏன் இதுவரைக்கும் வழக்கு தொடுக்கல திமுக, இப்ப போய் வழக்கு தொடுத்திருக்காங்கன்னா, இவ்வளவு நாளா தண்ணீர் சரியா வந்துகிட்டு இருந்ததுயா? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில முறையாக தண்ணீர் வழங்கப்படாமல் இருந்ததா? காவிரி தண்ணீர் திறக்கப்படாமல் இருந்ததா? மேட்டூர் அணை திறக்காம இருந்ததா? விவசாயிகளினுடைய வழி என்ன என்பதை தெரிந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள் சம்பா குருவை 2 சாகுபடிக்கும் தண்ணீர் திறந்திருக்கும். 2 முறையும் தண்ணீரை பெற்று தந்தது மட்டுமில்லாமல் தேவையான அளவுக்கு தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிற அளவுக்கு, உபரி நீர் போகிற அளவுக்கு தண்ணீர் இங்க காவிரியிலிருந்து கிடைச்சிக்கிட்டு இருந்தது.
இப்போ ஏன் கிடைக்கலன்றதுதான் கேள்வி. அப்ப நீங்க ஆளுங்கட்சியாக இருந்து செய்ய தவறியதை ஒரு எதிர்கட்சி செய்து ஏன் நீங்க 5 ஆண்டுகளாக வழக்கு இந்த 5 ஆண்டுகள்ல காவிரி விவசாயிகளை வந்து சந்திச்சு நீங்க கேளுங்க. உங்களுக்கு தெரியாது. நீங்க விவசாயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். விவசாயம் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க சினிமாவிலதான் வயல்களை பார்த்திருக்கிறீங்க, வரப்புகளை பார்த்திருக்கிறீங்க. உங்களுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது. காவிரி தீரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விவசாயிகளை எங்களை வந்து சந்திச்சாதான் எங்களுக்கு என்ன பிரச்சனை 5 ஆண்டுகள்ல இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். 5 ஆண்டுகளாக தண்ணீரை பகிர்ந்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆத்து பாசனத்தை நம்பி இருந்த பகுதிகள் எல்லாம் 3 போகம் விளைஞ்சிருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க விவசாய நிலைமை 3 போகம் விளைஞ்சிருச்சு. நாங்க குருவ சம்பா 2 சாகுபடி இல்லாம கூடுதலான சாகுபடி பண்ணிருக்கோம். 3 போகம் விளைஞ்சிருக்கு. ஆனா இப்ப என்ன நிலைமைன்னா 12ஆம் தேதி ஜூன் மாசம் திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் இதுவரைக்கும் திறக்கப்படல அப்படிங்கிற அரசியலை இன்றைக்கு எதிர்கட்சி தஞ்சையில், அதுவும் காவிரி தீரத்தினுடைய தலைநகரமாக இருக்கிற டெல்டாவினுடைய தலைநகரமாக இருக்கிற தஞ்சாவூர்ல வந்து எதிர்கட்சி தலைவர் ஏன் இந்த அரசு இப்படி செய்யுதுன்னு சொல்லி விவசாயிகளை திரட்டி அனைத்து கூட்டணி கட்சிகளை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசப்பட்ட செய்தி குறித்து பேசாம வேறு எதையோ குறித்து பேசுவதும், மடை மாற்றுவதற்காக அருவருப்பான அரசியலை செய்வதும் ஒரு மோசமான அரசியல் பயணத்துக்கு தமிழ்நாட்டு அரசியலை இட்டு செல்கிறார்கள் என்றுதான் நான் வந்து புரிந்து கொள்கிறேன். நீங்க விவசாயிகளுடைய கண்ணீர் துடைப்பதற்காக போராட்டம் சார். அந்த போராட்டம் வேதனையும் வலியும் நிறைந்த போராட்டம். அந்த போராட்டம் அங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை நீங்க வந்து ராத்திரியில என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ற விஷயத்த வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு அருவருப்பா இருக்கு. இந்த விஷயத்தை மடை மாற்றுவதற்காக அல்லவா நீங்கள் இப்படிப்பட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல். தாவேகா தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு வந்ததற்கு பிறகு இது மலிஞ்சு போயிருக்கு. இதற்கு முன்பு சீமான் பார்த்த வேலை இந்த வேலை, சீமான் பண்ணிக்கிட்டு இருந்த வேலை இந்த வேலை. அதை விட அருவருப்பாக இப்போது தாவேகாவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னா, இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையிலிருந்து ஒரு கருத்தை, கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்து பதில் சொல்வதற்கு தெம்போ திராணியோ இல்லாத தாவேகா அரசு இப்போது அவதூறு பரப்புகிற வேலையை செய்து. அவர் சொன்னாரா திரிசான்னு? திரிசா குறித்து அவர் பேசினாரா? எங்கோ கூட்டத்திலிருந்து எழுந்த ஒரு குரலை அவர் மட்டுப்படுத்தி பேசுகிறார். நான் காவிரி குறித்து மட்டும் தான் பேசுகிறேன், காவிரி தண்ணீர் குறித்து மட்டும் தான் பேசுகிறேன்னு சொல்றாரு. இதை விட ஒரு தலைவர் எப்படி நாகரிகமா வெளிப்பட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க எங்காவது ஒரு இடத்துல தவறாக பேசி இருந்தா நீங்க சொல்லுங்க, அதை கண்டிப்போம். தனி வாழ்வு குறித்து எவர் பேசினாலும் அது தவறுதான். இந்த போராட்டத்தில் வந்து நின்று கொண்டு பேசுவதற்கான மேடை அல்ல அந்த மேடை. இது உண்மையிலேயே விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பதற்காக போடப்பட்ட மேடை, வழியை பதிவு செய்வதற்காக போடப்பட்ட மேடை, கவனத்தை ஈர்ப்பதற்காக போடப்பட்ட மேடை. அந்த மேடையில் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அதை மடை மாற்றுவதற்காக இவர்கள் பேசுகிற இந்த அயோக்கியத்தனமான அரசியல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் அதிகமாக ஊடகங்கள் பேசப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் பேசப்படவில்லையோ அப்படின்னு. ஏன்னா உதயநிதியோட அது சம்பந்தம் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதாவது டெல்லிக்கு போராட சென்ற விவசாயிகள், அதாவது நம்மளோட விவசாயிகள் நாக்பூர் வைத்து கைது செய்யப்பட்டு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து வாய் திறந்த சிஎம் சார் சொல்லும் போது அது குறித்து பேசவும் இல்லை, அது குறித்து ஊடகங்களும் பேசவில்லை, பெரிய அளவுக்கு பேசவில்லை. இந்தியாவில் அது பெரிய பிரச்சனையா இருக்க வேண்டும் இல்லையா? ஒருவேளை தலைநகருக்கு சென்றிருந்தால் அது மிகப்பெரிய போராட்டமா வலுப்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு, பொதுமக்களோட ஆதரவு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த காவிரி பிரச்சனை கூட ஒரு தீர்வு எட்டுவதற்கான ஒரு அழுத்தமாக அது மாறி இருக்கும். ஆனா அது குறித்தும் சிஎம் விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை. அதை விட்டுட்டு இப்ப திரும்ப இன்னைக்கு காஞ்சிபுரம் ஆய்வுகிறாரு. எது ஆய்வு, எந்த ஆய்வுடைய முடிவெடுக்க வேண்டும் என்ற எல்லா சிக்கலும் மொத்தமாக வச்சிருக்கிறது. இது எப்படி அமைச்சர்கள் ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள்னு சொன்னா அந்த ஆய்வினுடைய முடிவு என்ன? எதை ஆய்வு செய்தார்கள்? அது குறித்து ஏதாவது ஒரு தகவல் ஊடகங்களின் மூலமாகவோ அல்லது அரசு குறிப்பாணையின் மூலமாகவோ வெளியிடப்படணுமா இல்லையா? அந்தந்த துறை சார்ந்துதானே அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொள்ள போவாங்க. அந்தந்த துறை சார்ந்து மேற்கொள்ளப்படுகிற ஆய்வுகளினுடைய முடிவு என்ன? அந்த ஆய்வில என்ன பேசப்பட்டது, எது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதுன்னு செய்தி வரணும். எந்த செய்தியும் வர்றதில்லை. மாறா என்ன வருதுன்னு கேட்டா, விஜயினுடைய அரசியல் கட்சிக்கான பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலை பின்புலத்திலே போட்டு ரீல்ஸ் வருது. இங்க இந்த அரசு வந்து ரீல்ஸ் அரசாகத்தான் இருக்கு. இந்த அரசு உண்மையிலேயே மக்களினுடைய நலனுக்காக இயங்குகிற அரசாக இந்த அரசு இல்லை. இந்த அரசு என்னவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரீல்ஸ் அரசாங்கமாக இருக்கு. அப்போ அமைச்சர்கள் ஆய்வுவே வந்து இங்க திட்டமிட்டு ரீல்ஸுக்காகத்தான் மேற்கொள்ளப்படுது அப்படின்றதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர்கள் ஆய்வுக்கு போகிற போது அதிகாரிகளாவது குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மையோடு நடந்து கொள்கிறார்களா அப்படின்னு கேட்டா அதிகாரிகளும் குறைந்தபட்ச நேர்மையோடு நடந்து. நீங்க ஊடகங்கள் பக்கம் போயிட்டீங்கன்னா அதிகாரிகளை பாக்குறேன். அதிகாரிகளுமே என்ன சிக்கலுக்குள்ள, உளவியல் சிக்கலுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்கன்னா, இதுதான் இவர்களுடைய நோக்கம்.
அதை நம்ம செய்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ளேயே அதிகாரிகளும் நகர்கிறார்கள். அப்ப அதிகாரிகளும் அமைச்சர்களும் இப்படி நகருகிற போது ஊடகங்கள் என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஊடகங்கள் பேக்கேஜுகளுக்குள்ள இருக்கு சார். நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் இன்னைக்கு ஒரு ப்ரமோஷன் பேக்கேஜ் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன எந்த வகையில ப்ரமோட் பண்ணணும் நான் விரும்புறேனோ, என்ன ப்ரமோட் பண்ற ஏஜென்சி எதை சொல்லுதோ அதை தானே ஊடகங்கள் செய்யும். ஊடகங்கள் ஜனநாயகத்தினுடைய 4வது துணை. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அந்த யூடியூப் ஊடகங்கள் மட்டும்தான் சார் அறம் சார்ந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுகிற சேட்டலைட் சேனல்ஸ் பூரா பேக்கேஜுக்குள்ள போயிட்டான். எல்லாரும் பணத்தை வாங்கிட்டு 25 கோடி 30 கோடி பேக்கேஜ் இருக்கு, இத்தனை மாசத்துக்கு இவ்வளவு பேக்கேஜ்னு சொல்லி வாங்கிட்டு கவரேஜ் கொடுக்கறதுக்கான வேலையை செய்யறாங்க. அப்ப நீங்க கவரேஜுக்குள்ள ஊடகங்கள் போயிட்ட பிறகு, பேக்கேஜுகளுக்குள்ள ஊடகங்கள் போயிட்டதற்கு பிறகு நீங்க ஊடகங்களிடமிருந்து குறைந்தபட்ச அறத்தையோ அல்லது குறைந்தபட்ச நேர்மையோ நாணயத்தையோ நீங்கள் எதிர்பார்ப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும்? எனவே ஊடகங்களிடமிருந்து நீங்கள் நல்ல செய்திகள் வரும், இந்த அரசினுடைய போக்கை அம்பலப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்ப்பதெல்லாம் தவறு. மாறாக இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஊடகங்களை மிரட்டுகிற வேலையை ஒரு பக்கம் அமைச்சர்கள் செய்யறாங்க. ஒரு யூடியூப் சேனலை கூப்பிட்டு மிரட்டினாங்களா இல்லையா? நீ வீடியோ போடுன்னு சொல்றாங்களா இல்லையா? அடிக்கிறார்களா இல்லையா? வீட்டுக்கு போறாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? அப்போ இந்த அரசு ஊடகங்களை அச்சுறுத்துகிறது அல்லது பணத்தை கொடுத்து வளைக்க பார்க்கிறது. அதற்கேற்ப ஊடகங்கள் செயல்படுகின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இது தொடரும் பட்சத்தில் இப்ப நீ ஊடகங்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தொடர்ந்து சிஎம் வாயை திறக்கல அப்படிங்கிற விஷயம் ஏன் எதிர்கட்சி மட்டும்தான் பேசணுமான்னு இருக்கு இல்லையா? பொதுவா கூட்டணி கட்சி பேசணும்ல. இப்ப வைகோ பேசுற பேச்ச பார்த்தீங்கன்னா முழுக்க ஐடி மாதிரி அவர் பேசுறாரு. சிபிஎம் சிபிஐ தவிர மற்ற கூட்டணி கட்சிகளும் மௌனம் காக்குறாங்களா? அதை புரிஞ்சுக்க. அதாவது கூட்டணி கட்சிகள் உள்ளுக்குள் இருந்து கொண்டு விமர்சனமே செய்யக்கூடாதுன்னு வகுப்படுகிறார் வைகோ. நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அமைச்சர்கள்ட்ட சொல்லுங்க. ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குது. எங்க ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊழல்னா என்னன்னு முதல்ல வைகோவுக்கு தெரியுமா? அதிகாரம் எப்படி இருக்கும்னு வைகோவுக்கு தெரியுமா? அதிகார சுழற்சி எப்படி இருக்கும்னு வைகோவுக்கு தெரியுமா? வைகோ ஒரு தற்குறி போல பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றாட பணிகள் இருக்குல்ல, அந்த பணிகளையே செய்யாத அரசாக இந்த அரசு வெளிப்படுது. அப்ப இதை சுட்டி காட்டுவது யார்? கூட்டணி கட்சிகள் சுட்டி காட்டணும். கூட்டணி கட்சிகள் இன்னும் அந்த அமைச்சரவையினுடைய மினுமினுப்புல இருந்தே வெளியில வரலன்னு நான் பாக்குறேன். காங்கிரசுக்கு வாராது வந்த மாமணி போல 2 அமைச்சர், முஸ்லீம் லீக்குக்கு வாராது வந்த மாமணி போல ஒரு அமைச்சர், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அமைச்சர். இந்த மினுமினுப்பு இன்னும் குறையாம இருக்காங்க. அவங்க அதையே இன்னும் நம்ப முடியாம, இந்த புதிதா திருமணமான கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, மனைவியை பைக்ல உட்கார வச்சு பார்க்குக்கு பீச்சுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு. அந்த மாதிரியான கதையாக இவர்களுடைய அந்த அரசியல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு பெரிய பேராபத்து, ஜனநாயகத்துக்கு உண்மையிலேயே பேராபத்து. அதிலும் ஜனநாயகத்தின் பக்கம் நின்றுகிற, தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி இயங்குகிற அரசியல் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், குறிப்பா அண்ணன் திருமா போன்றவர்கள் எல்லாம் ஒரு மௌனத்தை கடைபிடிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய அச்சுறுத்தலாகத்தான் நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலுக்கு நலன் சார்ந்து இயங்கிய தலைவர்கள் இப்படி ஏன் மௌனம் காக்க வேண்டும்? அதற்கு வைகோ வகுப்படுகிறார் என்று சொன்னால், அப்ப அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளினுடைய குரலை வேறு விதமாக நசுக்குகிறார்கள், அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். அதை ஆரோக்கியமான ஒரு விமர்சனமா நீங்க கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கலாம் சார், அது வேறு. நீங்க கலைஞர் குறித்து பேசுனீங்கன்னா, அப்ப கலைஞரினுடைய தனி வாழ்வு குறித்து பேசினா நீங்க உங்க அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிச்ச விஷயத்த ஏன் பேச வேண்டிய வரும்? கட்டாயம் பேசித்தானே ஆகணும். உங்க மனைவியை நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்ச விஷயத்த பேசித்தானே ஆகணும். உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்ன விஷயத்த நீங்க பேச. ஒரு சராசரி குடும்ப தலைவனுக்கு உண்டான பணியே செய்யாதவர் நம்ம எதுக்காக மோடியை தனி வாழ்வு குறித்து பேசுவதற்கு தகுதியற்றவர்னு சொல்றோம்? கட்டண பொண்டாட்டியை வச்சு வாழ வக்கு இல்லாதவன் நீ இந்த பிரதமரார் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு கூட நீதி சொல்ல முடியாத இடத்தில் நீ இருந்த அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சனத்தை முன் வைக்கிறோம் இல்லையா? அது ஏறக்குறைய விஜய்க்கும் பொருந்தது தானே. கட்டிய மனைவி உன்னோடு இல்ல, அது குறித்து பேச வேண்டிய கட்டாயம். நான் அந்த விமர்சனத்துக்குள்ளெல்லாம் போகல. நான் முதலமைச்சர் என்கிற அந்த நிலையிலிருந்து பார்க்கிறேன். விஜயனுடைய தனி வாழ்வு எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன வந்தது? அவர் 6 மணிக்கு பிறகு எங்க போனால் எனக்கு என்ன வந்தது? வீக்கெண்ட்ல யாரும் கூட எங்க இருந்தா எனக்கு என்ன வந்தது? முதலமைச்சர் தன்னுடைய பணியை செய்யல. அந்த விமர்சனத்தை வைத்தா பாத்தீங்களா இப்படி பேசிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அதை சொல்றாரு, வல்லம்பஷீர் இப்படி பேசுறாரு, பாருங்க திருச்சி சிவா இப்படி பேசிட்டாரு. இப்படியான கருத்துக்களை திரித்து சொல்லி இந்த அரசினுடைய குறைகளை பேசுபவர்களினுடைய குரலை வேறு விதமாக நசுக்கிறது. அதாவது நீங்க அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் நசுக்கணும்ன்றது இல்ல, இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி வீசி கூட நசுக்க முடியும். அப்படி நசுக்குகிற வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கூட்டணி கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சிகள் உண்மையிலேயே தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக தாம் செயல்படுகிறோம் என்கிற அந்த உணர்வு இல்லாமல் இந்த அரசுக்கு லாவணி பாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் இருக்கிறது. ஓகே, இது ஒரு அசாதாரண சூழலை தமிழ்நாட்டு உயிராடி பிரச்சனைகள் பல பேசப்படும் பொருளாக மாறுவதை விட வெறும் சல்லித்தனமான பேச்சுக்கள் தான் அநேகமாக ஊடகங்களே பேசும் பொருளாக மாறிவிட்டது. அதை கூட நாம் உரையாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஒரு விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேர ஒதுக்கி மாட்டேன். நன்றி.